சைபர் ஜெயாவில் உள்ள தனியார் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தனது வீட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை சந்தேகத்திற்கிடமான முறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். 20 வயதான அந்த மாணவி இல்லத்தில் உணர்விழந்த நிலையில் கிடந்தார். சம்பவ இடத்திலேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவ குழு உறுதி செய்தது என செப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி கமிஷனர் நூர் இசாம் பஹமான் தெரிவித்தார். மாணவியின் தலையில் காயம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக செர்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது என அவர் மேலும் கூறினார். ஆய்வின் ஆரம்ப முடிவுகள் படி மாணவியின் இறப்புக்கான காரணம் தலையில் ஏற்பட்ட கடுமையான தாக்கம் என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாகவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 302 கீழ் விசாரணை நடைபெற்று வருவதாக நூர் இசாம் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.